ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணிப்போம். ஒரு சில சமயம் நம்ம பண்ண தவறுகளால அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில நேரம் நம்ம செய்யாத தவறுக்காக நம்ம ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீ குண்டா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ எங்க கூட பேசக்கூடாது, நீ படிக்கல, நீ ஒழுங்கா இங்கிலீஷ் பேச மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் ஒதுக்கியிருப்பாங்க. ஒரு சில நேரம் மற்றவங்கள நம்ம ஒழுங்கா ட்ரீட் பண்ணாதனால அவங்க நம்மள ஒதுக்கியிருப்பாங்க. ஆனா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்மளை ஒதுக்காத ஒரே தேவன் நம்ம ஏசப்பா தான். வேதத்துல பாருங்க, யோவான் 6:37 போட்டிருக்கு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு வேதத்துல போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் தேவன் இடத்துல நீங்க வரும்போது தேவன் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதித்து மீண்டும் அந்த பாவங்களை செய்யாதபடி உங்களை பிரித்தெடுத்து உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மற்றவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. தேவன் ஒருபோதும் உங்களை தள்ளிவிட மாட்டார். உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவரை போல உங்களை மாற்றி உயர்த்தி வைப்பார். கர்த்தரிடத்துல வாங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். We all might have faced rejection at some point in our life. Sometimes people might have rejected us because of our mistake and because of how badly we treated them. On the other hand, sometimes we will be rejected for the mistakes that we haven't done. For example, people will reject us because we look different, we are fat, thin, dark, or we might not speak English properly, etc., etc. But the only one who never turns away anyone or rejects anyone is our Lord. Look what the Bible says in John chapter 6 verse 37. I will never turn away anyone who comes to me. Yes, our Lord will never turn away whoever goes to him. You might have sinned a lot. You might have hurt many people in your life. You might have done many bad things in your life. But it doesn't matter who you are or what you did in your past. The only thing that matters is you returning back to our Lord. So it doesn't matter what your past holds, but this day, turn your heart to our Lord, look unto him. He will forgive all your sins. He will bless you and he will make you live a sin-free life, and he will make you a blessing to others. So no matter what situation you are in, turn unto our God. He will never turn away from you. He will bless you. He will forgive you, and he will turn you into a blessing to others. So look unto our Lord, hold on to him, and live a blessed, sin-free and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.